வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2024 ரீசனிங் கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸில் ரீசனிங்கில் என்னென்ன டாபிக் வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இந்த சிலபஸ் இருக்குல்ல, அதில் வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு தான் அப்புறம் இந்த ரீசனிங் கிளாஸ் அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகேவா? ஸோ இதில் பார்க்கக்கூடிய அனைத்து வினாக்களுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும் போது. ஸோ எஸ்எஸ்சி அண்ட் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை தான் இதில் கம்ப்ளீட்டாக நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சீரிஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் ரிலேட்டட் டு த தேர்ட் வேர்ட் இன் த சேம் வே அஸ் த செகண்ட் வேர்ட் ரிலேட்டட் டு த ஃபர்ஸ்ட் வேர்ட். ஓகேவா? ஸோ அதாவது இரண்டாவது வார்த்தையை முதல் வார்த்தையுடன் தொடர்புடையது போலவே மூன்றாவது வார்த்தையோட தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷர்ட். ஓகே, ஷர்ட்டுங்கிறத இங்கே எப்படி ரிலேட் பண்ணுறாங்க, டவுசர் அப்படிங்கிற மாதிரி ரிலேட் பண்ணுறாங்களா? ஸோ ஷர்ட்டுங்கிறத டவுசர் கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஷூஸ் அப்படின்றத என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அப்போ தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க, சட்டை கால் சட்டை. ஓகேவா? ஸோ அதாவது உங்களுக்கு புரியுதுங்களா, சட்டைங்கிற மாதிரி இருக்குல்ல, இங்கே பாருங்களேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டுங்கிறது மேலே போடுறது. ஓகேவா? ஸோ உடலில் போடுறது. ஓகேவா? கீழே போடுறத வந்து பார்த்தீங்கன்னா டவுசர்ஸ்ன்னு சொல்கிறாங்களா? ஸோ அப்போ மேலாடை வந்து ஷர்ட்டு, ட்ரௌசர்ஸுங்கிறது கீழாடை. ஓகேவா? அதே மாதிரி புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி தான் ஷூஸ். ஓகேவா? ஷூஸ் அப்படிங்கிறதுனா ஷூக்கு முன்னாடி போடுறது. அதாவது ஷூஸ்னால் நம்ம அணிவோம்ல காலில், அதுதான் ஷூ. ஓகேவா? ஸோ ஷூக்கு என்ன ரிலேட் பண்ண முடியும், இங்கே ஆப்ஷன் 1ல் பாலிஷ், சாக்ஸ், லெதர், சாண்டல். ஓகேவா? ஸோ இங்கே ஷர்ட்டு டவுசர் அப்படிங்கிறது, அதாவது சட்டை கால் சட்டைங்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுது. அதே மாதிரி ஷூங்கிறது ஷூவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கூடியது என்ன இருக்கும், பாலிஷுங்கிறது ஷூவை வந்து பார்த்தீங்கன்னா பளபளப்பாக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போ அது வராது. ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அது வராது. ஓகே, அடுத்து வந்து செகண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சாக்ஸ். ஓகேவா? ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேட் ஆகும். அதே இது ஆப்ஷன் 3 பார்த்தீங்க அப்படின்னா லெதர். அதாவது ஷூங்கிறது, இப்போ ஷூங்கிறது ஒரு இது, அது ஒரு உருவாக்கக்கூடிய மெட்டீரியல் வேணால் லெதர்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இங்கே முன்னாடி உள்ளது ஷர்ட் அண்ட் டவுசர் வந்து பற்றி அந்த மாதிரி ரிலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு பொருள் இருக்குது, அதை உருவாக்கக்கூடிய மூலப்பொருள், அதாவது மெட்டீரியலை சொல்லி ரிலேட் பண்ணல. ஸோ அதனால் லெதருங்கிறதுமே வந்து இங்கேருந்து எலிமினேட் பண்ணப்பட்டுடலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து சாண்டல். ஓகேவா? ஸோ சாண்டல் அப்படின்னா இப்போது நம்ம செருப்பு சொல்கிறோம்ல, அதுதான். ஓகேவா? ஸோ அப்போ சாண்டல் இங்கே ஷூங்கிறது எந்த வகையானதுன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ ஷர்ட்டுங்கிறது வந்துன்னா ட்ரெஸ்ஸு அப்படின்னு அதை வந்து எதோட வகை அப்படிங்கிற மாதிரி வகைப்படுத்தலாம். ஓகேவா? ஸோ மேலே உள்ளது அடுத்து உள்ளது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சாண்டல் சொல்லப்படக்கூடிய செருப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் 4த்தையுமே வந்து நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஷர்ட்டு டவுசர், அப்போ ஷூங்கிறது வந்து என்ன மாதிரி ரிலேட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாக்ஸுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஷூக்கு முன்னாடி போடுறது நம்ம என்ன சொல்லுவோம், சாக்ஸ். ஓகேவா? ஸோ சாக்ஸுங்கிறது தான் அதுதான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஷர்ட்டு டவுசர், அப்போ ஷூஸுங்கிறத சாக்ஸுங்கிறது தான் அதுதான் ரிலேட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு இவங்க எதை ரிலேட் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நம்ம தெளிவாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ சட்டை கால் சட்டை அப்படிங்கிற மாதிரி இப்போ ஷூஸை வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸ் தான் அதுதான் ரிலேட் பண்ணுது. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை த ஃபிகர் கிவன் த ஆப்ஷன்ஸ் தட் விச் வென் புட் இன் பிளேஸ் ஆஃப். ஓகேவா? அதாவது வில் லாஜிக்கலி கம்ப்ளீட் த சீரிஸ். ஓகேவா? அதாவது விருப்பங்களில் கொடுக்கப்பட்டுள்ள உருவத்தை அடையாளம் காணவும், அதற்கு பதிலாக தர்க்க ரீதியான தொடரை நிறைவு செய்யும். ஓகேவா? ஸோ இப்போ 1 2 3 4 அப்புறம் இங்கே கொஸ்டின் மார்க் வந்து. ஓகேவா? ஸோ அப்போ இது 1ஆவதாகவும் இது 2 இது சாரி இது வந்து 1ஆவதுங்க. ஓகேவா? இது 2ஆவது, இது 3ஆவது, இது 4ஆவது அண்ட் 5ஆவது உள்ள இடத்துல என்ன வரணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, அடுத்து இப்படி போகுது, அடுத்து இப்படி வருது, அடுத்து மறுபடியும் இப்படி போகுதா? ஓகேவா?
ஆரோ மார்க் இப்படி வச்சுக்கோங்க. நான் ஏன் இப்படி ஆரோ மார்க் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்புறம் புரியும். அப்போ என்ன மாதிரி ஆகுது, இப்படி போகுது. ஓகே, இப்படி போகுது. அடுத்து இப்படி சாரி ஃபஸ்ட்டு சென்டராக இருக்கா ஆரோ மார்க், இதில் சென்டராக இருக்குது. அடுத்து கொஞ்சம் இப்படி கிராஸ் ஆகுது. அடுத்து ஃபுல்லாகவே இப்படி ஸ்லாப் ஆகுது. அடுத்து இப்படி ஆகுது. ஓகே, உங்களுக்கு எது எந்த மாதிரி தெரியுது? ஒரு கிளாக் இருக்குன்னு வச்சுங்களேன். கிளாக்கில் இங்கே 12 இருக்குன்னா இங்கே 6 9 சரி 9 ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. 12க்கு நேராக இருக்குன்னு வச்சுங்க. அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸ் ஆகிருக்கா. அடுத்த படம் இப்படி வந்திருக்கா. 3வது அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கா. ஸோ இப்போது கரெக்டாக வந்து 6க்கு நேராக இருக்கிற மாதிரி இப்படி வந்திருக்கணும். ஓகே, இப்படி வந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸ் மட்டும் பாருங்கள். இது 1வது ஆப்ஷன், இது 2வது ஆப்ஷன், 3 4. ஓகேவா? ஸோ இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும். அப்போ எந்த ஆப்ஷனில் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளது அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ்லையுமே வந்துன்னா ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. இதில் பட் 4th ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ 4th ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 4th ஆப்ஷன் வராது. அப்போ 1 3 1 2 3 இது 3ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அடுத்து வேறு என்ன சேஞ்சஸ், இப்போதைக்கு அதாவது ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் சென்டரில் இப்படி வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து இங்கே வேறு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இதில் நம்பர் எல்லாமே 2 2 இருக்குது. அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கா. ஸோ கீழேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த படத்தில் 2 3 ஆகுது. ஓகேவா? ஸோ 2வது படத்தில் 1 3 இருக்குது. 3வது படத்தில் 2 3 இருக்குது. அடுத்த 4வது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 3 இருக்கா. ஓகேவா? 3 3 இருக்குது. அப்போ 5வது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 3 வரணும். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? 3 3 அதுக்கப்புறம் 4 3 வரணும். 4 3 எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 4 3. ஓகேவா? ஸோ 4 3ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 3 தான் இருக்குது. அப்போ 1வது ஆப்ஷன்ஸு வராது. ஓகேவா? ஸோ அடுத்து 2வது ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இதில் 1 2 3. ஓகே, இதில் 3 3 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 2வது ஆப்ஷன்ஸும் வராது. ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன்ஸ் தான் ஆன்சராக இருக்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஆப்ஷன் 3 தான் வந்து வரும். ஏன்னா அதில் தான் 4 3 இருக்கா. உங்களுக்கு 1 2 3 4 கீழே 2 2 இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம முதவே ஏற்கனவே 4வது ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 2 3 பார்த்தோம். அதில் 1 2 எலிமினேட் ஆகிடுச்சு. மிச்சம் இருந்த 3 தான் இதில் கரெக்டான ஒரு ஆன்சராக வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதுதான் இதில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகக்கூடியது. ஓகேவா? புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நான் வெர்பல் ரீசனிங் வரக்கூடியது. ஸோ இந்த டைப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதாவது ஒரு கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இதில் நிறைய டைப் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் அ நம்பர் among the given options can replace the question mark in following series. பின்வரும் தொடர்களில் கேள்விக்குறியை மாற்றக்கூடிய கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து எண்ணை தேர்ந்தெடுக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? 13 கொஸ்டின் மார்க் 25 37 53 73. ஓகேவா? ஸோ அப்போ 13லேருந்து கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ 13லேருந்து கொஸ்டின் மார்க், அடுத்து 25. இப்போ நமக்கு ஸ்டார்டிங் அதாவது 2வது பிளேஸ்லேயே கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஓகேவா? ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3வதுலேருந்து அடுத்த எல்லாமே கண்டினியூவாக இருக்கா. ஸோ அப்போ கண்டினியூவாக இருக்குது அப்படின்னா நம்ம இதில் அதாவது இந்த கண்டினியூவாக உள்ளதில் ஒவ்வொரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோன்னா அதுலேருந்து தலைகீழ வந்தோம் அப்படின்னா நமக்கு க்ளூ கிடைக்கும். ஓகேவா? அதாவது எப்படின்னா இப்படிருந்து வந்தோம் அப்படின்னா நமக்கு க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அப்போ 25 37. அப்போ 37ல் 25 அப்படிங்கிறது கழிச்சிங்க எவ்வளோ கிடைக்கும்? அந்த பக்கம் 7ல் 5 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எத்தனை? 2. 3ல் 2 போச்சு அப்படின்னா 1. அப்போ 12. இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமா? 12. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 37லேருந்து 53. ஓகேவா? ஸோ அப்போ 53 இருங்க 53 அடுத்து உங்களுக்கு 37 தானே? ஓகே, ஸோ மேலே 3 இருக்குது. இது 13ன்னு வச்சுங்களேன். 13ல் 7 போச்சு அப்படின்னா இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 4ல் 3 போச்சு அப்படின்னா 1. ஓகே, அப்போ 16 அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்து 53 73. ஓகேவா? அப்போ 73 அடுத்து கீழே 53 போட்டுக்குங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 20 இருக்குமா? கண்டிப்பாக எஸ். இப்போ 3 3 0 7 5 3 2. ஓகே, அப்போ இது 20. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன 12 16 20. ஓகேவா? இந்த 12 16 20 பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? அதாவது இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள் 12லேருந்து 12 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வாய்ப்பு சொல்லலாம்? 3 × 4 சொல்லலாமா? 16 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 × 4 சொல்லலாமா? 4 16. அப்போ 20 வந்து பார்த்தீங்கன்னா 5 × 4 சொல்லலாமா? அப்போது இங்கே 4ங்கிறது காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாருங்களேன் 3
4 5 ஓகேவா. அப்போ தலையில் பார்த்தீங்கன்னா 3க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன 2 வரலாமா. அப்போ 2 கூட இங்கே எல்லாத்துலேயுமே காமனாக இன்ட்டு 4 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ 4 இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா 4 2 உங்களுக்கு 8 வரும் ஓகேவா. அப்போ 8 வந்து பார்த்தீங்கன்னா அந்த 25 கூட நீங்கள் கழிங்க ஓகேவா. ஸோ அப்போ 25 அதில் 8 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இப்போ 15 ஓகே. அதுலேருந்து 1 போச்சு அப்படின்னா 15,000. ஸோ இந்த பக்கம் ஒரு 5 அந்த பக்கம் ஒரு 3 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 17,000. நீங்கள் அந்த மாதிரி கவுண்ட் பண்ணலாம் ஓகேவா. அப்போ 17 தான் இந்த இடத்துல வர மாதிரி இருக்கும். அப்போ 17 தான் கரெக்டான ஆன்சராகவும் இருக்கும். அப்போ எந்த ஆப்ஷனில் இருக்குது 17, ஆப்ஷன் 1 ஓகேவா. ஸோ புரிஞ்சிச்சுங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான் ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த இடத்துல இப்போ வந்து இங்கே செகண்ட் பிளேசஸ்லேயே நமக்கு கொஸ்டின், அதாவது கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ரெண்டையும் விட்டுட்டு மற்ற கண்டினியூவாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்க்க ஆரம்பித்தோம். அப்படி பார்க்கும்போது தான் 37லேருந்து 25 37க்கான டிஃப்ரெண்ட் வந்து 12 ஓகேவா. அதுதான் இது. அடுத்து 37லேருந்து 53க்கான டிஃப்ரெண்ட் 17 ஓகேவா. அடுத்து 53லேருந்து 73க்கான டிஃப்ரெண்ட் 20 ஓகேவா. ஸோ இது இந்த 12 16 20 பார்க்கும்பொழுது நமக்கு எந்த வாய்ப்பால் வரும்னா 4 வாய்ப்பால் வரும் ஓகேவா. அப்போ 3 12 4 16 5 20. அப்போ முன்னாடி இருக்க அந்த 3 இந்த 4 இந்த 5 இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர நம்பர் ஓகே. 1 2 3ல் இப்போது எல்லாமே 4 தான் பெருக்கியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வர நம்பர், அதாவது 3க்கு முன்னாடி வரக்கூடிய நம்பர் 2, அது கூட வந்து 4 பெருக்கணும் அப்படியே நமக்கு 8 கிடைக்கும். அந்த 8 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்காங்களா 25, அது கூட கழிச்சா நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னு சொன்னதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணோம். 25ல் 8 கழிச்சோம். அப்போ நமக்கு 17ங்கிறது கிடைச்சிச்சு. அப்போ 17ங்கிறது ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ புரிஞ்சுங்களா. ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி கான்செப்டை புரிஞ்சுக்கணும் ஓகேவா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியல மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், இன்னும் தெளிவாக புரியும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் இஸ் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் த கிவன் சீரீஸ். கொடுக்கப்பட்ட தொடரில் உள்ள கேள்விக்குரிய மாற்றம் பின்னர் விதிமுறை எது ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெட்டரை வச்சு வந்துருக்கு ஓகேவா. ஸோ JPNH IRMI HTLJ GVKK. அப்போ இங்கே பேராக இருக்குது. அப்போ கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல வந்துன்னா ஒரு பேர் வந்துட்டு வரணும் ஓகேவா. ஸோ மொத்தம் 4 பேராக இருக்குது. அப்போ 4 பேர் வந்து ஒரு செட்டு மாதிரி தான் இருக்கும், இங்கே வர மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே என்ன எப்படி பார்க்கணும், இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி லெட்ரு வந்துட்டாவோ லெட்டர் சீரீஸாக, இப்போ லெட்டர் சீரீஸ் அப்புறம் லெட்டர் அனலாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் இருக்குது. இந்த மாதிரி ABCD வச்சு வர்றது அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த லேடர் ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க, இதை நோட் பண்ணி வச்சுங்க ஓகேவா. ஸோ நான் எப்படி ABCD எழுதிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதை நீங்கள் எக்ஸாம்லையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ இப்போது எப்படி ABCD வந்து M வரைக்கும் இங்கே எழுதிட்டு மறுபடியும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே எழுதிருக்கேன் தலையில் ஒவ்வொரு லெட்டருக்கு கீழே எழுதியிருக்கேன்னா அதே மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கணும் ஓகே. நோட் பண்ணிக்கிறீங்க. இது இந்த மெத்தட்லாம் நீங்கள் ABCD எழுதி வச்சுக்கணும். இதுதான் அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ எதுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சில நேரங்களில் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ Jலேருந்து I ஓகேவா. Jங்கிறது எங்கே இருக்குது, J இருக்குது இங்கே ஓகேவா. ஸோ Jக்கு அப்புறம் I ஓகேவா. ஸோ ஐக்கு அப்புறம் என்ன வரும் ஓகேவா. ஸோ ஐக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா H வந்திருக்கா ஓகேவா. இங்கே H வந்திருக்கு. அடுத்து G வந்திருக்கா, G வந்திருக்கு. இப்போ தலைகீழ போகிறாங்கன்னு சொல்லலாமா ஓகேவா. தலைகீழ போகிறாங்கன்னு சொல்லலாமா. இப்போ கடைசியாக Gயில் தான் முடிஞ்சிச்சு. Gக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் இது என்னதுன்னா F ஓகேவா. ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட் வர வேண்டியது F ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா P இருக்குது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Pலேருந்து உங்களுக்கு R ஓகே. Pலேருந்து R பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், P இங்கே இருக்குது, P வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது ஓகே. Pலேருந்து R. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1 2 ஓகேவா. ஸோ 1 விட்டு வந்து Pக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 போயிருக்காங்க ஓகேவா செகண்டில். அப்போ 1 விட்டுருக்காங்க ஓகேவா. அதாவது 2வது பிளேஸ் +2 பண்ணியிருக்காங்க ஓகே. ஸோ Pலேருந்து +2 பண்ணால் 6 வந்துடும் நமக்கு கிடைக்குது. அடுத்து 6லேருந்து ஓகேவா. ஸோ 6லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6லேருந்து T ஓகேவா. ஸோ 6 இங்கே இருக்குது, 6 இருந்தால் இருக்குது, 6லேருந்து T அதுவுமே வந்து 2 பண்ணியிருக்காங்க ஓகேவா. அதுக்கப்புறம் Tலேருந்து V ஓகேவா. ஸோ Tலேருந்து Vனா 1 2 ஓகேவா. ஸோ இதுலேருந்துமே 2 பண்ணியிருக்காங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ Vலேருந்து நம்ம 2 பண்ணணும் ஓகேவா. 2 அதாவது கூட்டணும். அப்போ Vக்கு அப்புறம் WX ஓகேவா. புரியுதுங்களா. அப்போ எக்ஸுங்கிறது தான் வந்து நமக்கு இந்த இடத்துல வரும் ஓகேவா. ஸோ FX அப்படிங்கிறது ஓகேவா. இப்போதைக்கு நம்ம 2 கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அடுத்து என்ன இருக்குது இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா Nலேருந்து M ஓகேவா. ஸோ M அப்படி தானே. இப்போ Nங்கிறது இங்கே இருக்குது, Nங்கிறது இந்த இருக்குது ஓகேவா. ஸோ Nலேருந்து M. அப்போ நான் முதல்ல சொன்னால் எதுக்கு இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா ஸோ Nக்கு நேரம் உள்ளது அப்படி ரிலேட் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா. ஸோ அப்போ Nக்கு மேலே அதாவது Nக்கு முன்னாடி 1 -1 அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்களேன். Nக்கு முன்னாடி உள்ளது M அப்படிங்கிற மாதிரி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே எம்முலேருந்து எல் ஓகேவா, எம்முலேருந்து எல் ஓகேவா. ஸோ எம்முலேருந்து எல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், அதாவது 1 முன்னாடி போகணும் ஓகேவா. ஸோ 1 முன்னாடி போயிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் அடுத்தடுத்து பாருங்க. அப்புறம் கே இருக்கா, கேக்கு முன்னாடி உள்ளது, இப்போ எல்லுக்கு முன்னாடி உள்ளது கே, கேக்கு முன்னாடி உள்ளது ஜே ஓகே. அப்போ ஜே தானே பார்த்தீங்கன்னா இங்கே வரணும், புரியுதுங்களா. ஏன்னா ஃபைனலாக கடைசி வந்து கே இதோட தான் முடிஞ்சிருக்கு. அப்போ கேக்கு முன்னாடி உள்ளது ஜே தான் வரும் ஓகே. அப்போ ஜே தான் வரும் ஓகேவா. ஸோ அப்போ எஃப்எக்ட் ஜே அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது, இப்போது ஃபைனலாக இங்கே ஹெச்லேருந்து ஐ ஓகேவா. ஸோ ஹெச் ஓகேவா, ஹெச் இங்கே இருக்குது, ஹெச்ன்னு தான் இருக்குது, ஹெச்லேருந்து ஐ அப்படிங்கன்னா +1 பண்ணியிருக்காங்க ஓகேவா. அப்போ அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணணும் ஓகேவா. ஸோ அப்போ அடுத்து ஐயிலேருந்து ஜே, அதுவுமே வந்துன்னா +1 ஓகேவா. அடுத்து ஜேயிலேருந்து கே பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்புறம் கேயிலேருந்து அடுத்து இப்போ வர்றதான் நமக்கு முக்கியமான ஒன்று எல் ஓகேவா. அப்போ இந்த இடத்துல எல் தான் வரணும் ஓகேவா, புரியுதுங்களா. ஸோ அப்போ எஃப்எக்ஸ் எக்ஸ்எல் ஜேஎல் சரியா ஓகே. எஃப்எக்ஸ் ஜேஎல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு பேரு. அப்போ எஃப்எக்ஸ் ஜேஎல் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 3 ஓகேவா. ஸோ இதுதான் அப்புறம் இதில் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ எஃப்எக்ஸ் ஜேஎல் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஸோ அதனால் கண்டிப்பாக தெளிவாக பார்த்துக்கிறோம் ஓகேவா. ஸோ இது கான்செப்ட் புரிஞ்சுங்களா. ஸோ நம்ம ஒவ்வொரு இதுவுமே நம்ம ஈஸியாக கண்டுபிடி பார்க்கணும். அப்போ தான் அப்படின்னா இதை கவனமாகவும் பார்க்கணும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த ஆன்சர் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு எஃப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன்ஸில் எந்த இதில் எஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது 1வது ஆப்ஷன்ஸும் நமக்கு 3வது ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் எஃப் இருக்குது ஃபஸ்ட்டு லெட்டர் ஓகே. மற்ற 2 ஆப்ஷன்ஸும் இ இருக்குது, அதனால் அது ரெண்டையும் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். இந்த 2 ஆப்ஷனில் 2வது பிளேஸஸில் என்ன வரும் அப்படிங்கிற கண்டுபிடிச்சாவே நம்ம ஆன்சர் ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சா தேவையில்லாமல் அந்த 2 இது கண்டுபிடிக்க தேவையில்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிறப்ப, ஏன்னா சில இதில் தான் இந்த மாதிரி ட்ரிக் இருக்கும், சில இதில் லாஸ்ட் இந்த இப்போ எள்ளு கண்டுபிடிச்சோம்னா அந்த மாதிரி இடத்துல தான் ட்ரிக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி முழுமையாக ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முழுமையாக கண்டுபிடிக்க பழகிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்புறம் பாதி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸை வச்சு எலிமினேட் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ அப்போ அடுத்து 2வது எக்ஸும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நம்ம 3வது செலக்ட் பண்ணிடலாம். தேவையில்லாமல் ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையில்லாமல் இருந்திருக்கும் ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3 ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் த கரெக்ட் மிரர் இமேஜ் ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வெர்பல் ரீசனிங் சொல்லப்படக்கூடியது. ஸோ இதில் மிரர் இமேஜ் தான் ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பக்கம் சொல்லுவாங்க ஓகே. ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி, அதாவது கண்ணாடி பக்கம் தான் சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ கரெக்டான ட்ரான்ஸ்லேஷன் தெரிலங்க. ஸோ அதாவது இங்கே எம்என் அப்படின்னு பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம் வந்துன்னா கண்ணாடி பின்பம் சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ எம்என் இருக்குல்ல, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்குன்னு வச்சுங்க ஓகேவா. இதுதான் கண்ணாடி இருக்க பக்கம். இதுலேருந்து இந்த பக்கம் உள்ளது கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு ஓகே. இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து பிரிச்சுக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போது இந்த பக்கம் இப்போ எம்என்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓகேவா, இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது எப்படி வரணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 6 இருக்குது ஓகேவா. ஸோ 6ங்கிறது இந்த ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது உங்களுக்கு எப்படி போகும், அதாவது இப்படி வரும் ஓகேவா. இப்படி வரும்னு சொல்லலாமா. ஸோ ஃபஸ்ட் 6ங்கிறது இப்படி வரும். நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸுக்கு போகாமல் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேவா. அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் வைக்கலாம். இப்படி வரும் 6 ஓகேவா. அடுத்து வந்து 4 ஓகேவா. ஸோ 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வரும் ஓகேவா. ஸோ அடுத்து 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வரும் ஓகேவா. ஸோ அடுத்து டபிள்யூங்கிறது ஸ்மால் லெட்டர் இப்படி தான் வரும் ஓகேவா. ஸோ அடுத்து பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும், மேலே சின்னதாகவும் கீழே பெருசாகவும் வரும் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படியே தான் வரும் ஓகேவா. ஸோ இப்போ என்ன மெத்தட் உங்களுக்கு என்ன தெரியுது, 6ங்கிறது இந்த மாதிரி வருது ஓகேவா. ஸோ 6ங்கிறது இந்த மாதிரி வரும். அடுத்து 4 இந்த மாதிரி ஓகேவா. ஸோ 6 இந்த மாதிரி WPA ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குது, இது 1வது ஆப்ஷன், இது 2வது ஆப்ஷன், 3 4 ஓகேவா. ஸோ இதில் 6 மட்டும் பாருங்க, 6ங்கிறது இந்த மாதிரி தான் வரும். அப்போ 6ங்கிறது இங்கே மட்டும் கரெக்டாக இருக்குது, மற்றதில் பார்த்தீங்கன்னா 4ன்னு வருது. அப்போ இந்த மாதிரிக்கும் மாறும் பொழுது நம்பர்ஸ் எதுவுமே மாறக்கூடாது ஓகேவா. கரெக்டான ஆர்டர் தான் இருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து வந்து இதுலேயுமே 4 கொடுத்துருக்காங்க, அதனால் இதையுமே எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட 1வது ஆப்ஷனும் 4வது ஆப்ஷன் தான் இருக்குது ஓகேவா. ஸோ இதில் இப்போ அடுத்தது என்ன இருக்குது, 4 ஓகேவா. ஸோ 4 கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கா, ரெண்டுலேயுமே 4 கரெக்டாக இருக்குது. அடுத்து 6 கரெக்டாக இருக்கா, 6 இங்கேயும் கரெக்டாக இருக்குது, இங்கேயும் கரெக்டாக இருக்குது ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ சேமாக தான் இருக்குது. அடுத்து பிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மாதிரியான பி தான் இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிறது இந்த மாதிரி இருக்கணும், அதாவது நான் இங்கே போட்டுக்கோம்ல இந்த மாதிரியான பி இருக்கணும். இந்த மாதிரி பி வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. 4வது ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் ஏஐ பார்த்து கூட நான் எலிமினேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இருந்தாலுமே ஒவ்வொரு இதுவாக நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. ஸோ அதனால தான் வந்துன்னா ஒவ்வொரு லெட்டரும் கரெக்டாக இருக்கா நம்ம செட், அதாவது நம்ம இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்பொழுது மாற்றினோம்ல, மேலே இங்கே போட்டிருக்கோம்ல, இது மாதிரி இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக செக் பண்ணுங்கிறக்காக தான் நம்ம ஒவ்வொன்றா பண்ணோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டாக வேகமாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இருந்தாலுமே இப்போது அது நம்ம வந்து மேஜராக இருந்தோம்னா பி தான். ஓகேவா? ஸோ பி தான் பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சராக வரப்போகுது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கிறங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த மிரர் இமேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது தவிர வந்துன்னா கிளாஸஸில் வேறு எதுவும் அப்டேட் பண்ணணுமா, எந்த மாதிரியான கிளாஸஸ் உங்களுக்கு வேணுங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.